சிங்க்ரனைசிட்டி தமிழ்ல ஒத்திசைவு, தற்செயலாக நடக்கும் நிகழ்வுகளின் தத்துவம். இது எப்படி ஆன்மீகத்திலையும் அறிவியல் உலகத்திலையும் பிரமிக்கிற விஷயங்களை ஏற்படுத்தி இருக்கு தெரியுமா? இதுக்கும் குவாண்டம் பிசிக்ஸ்க்குமே கூட பெரிய தொடர்பு இருக்கு. இந்த சிங்க்ரனைசிட்டி தத்துவத்தை பயன்படுத்தி நம்ம லைஃப்லயோ ஆபீஸ்லயோ இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணிக்கலாங்கிறதா இந்த பதிவு. இதை சுலபமா விளக்குறதுக்கு நம்ம தமிழ் சினிமால இருந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். காலங்காலமா நம்ம தமிழ் சினிமால காமிக்கப்படுற ஒண்ணு, ஒரே ஹீரோவை 2-3 ஹீரோயின்ஸ் லவ் பண்ணுவாங்க, அல்லது ஒரு ஹீரோயினை 2-3 ஹீரோஸ் லவ் பண்ணாங்க. கடைசியில் கிளைமாக்ஸ்ல யாராவது ஒருத்தர் போட்டு தள்ளிட்டு கடைசியில் ஒருத்தங்க ஜாயின் பண்ணிக்கிடுவாங்க. இது சிங்க்ரனைசிட்டியோட ஒரு சின்ன அம்சம். கொஞ்சம் சயின்டிஸ்ட் பக்கம் போலாம். டார்வினும் லாவேஸ் ரசலும் இணைபிரியாத நண்பர்கள். 2 பேரும் கிட்டத்தட்ட 15 வருஷமா தீவிரமா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா 2 பேரும் அவங்களோட ஆராய்ச்சியை பத்தி 2 பேருக்குள்ள ஷேர் பண்ணிக்கவே இல்லை. ஒரு நாள் ரசல் தன்னோட கண்டுபிடிப்புக்கான தீசிஸ் ரிப்போர்ட்டை டார்வின்ட்ட கொடுத்து கொஞ்சம் ரிவ்யூ பண்ண சொல்லி கேட்கிறாரு. அதை படிச்சு டார்வின் அசந்து போயிட்டாரு. ஏன்னா அவரும் அதே ஆராய்ச்சியை பண்ணி டீடைலா ரிப்போர்ட் எடுத்து வச்சிருக்கிறாரு. அதைத்தான் தன்னோட நண்பனும் கொடுத்திருக்காங்கிறத பார்த்து அதிர்ந்து போயிட்டாரு. உடனே டார்வின் உடனடியாக தன்னுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து மெடிக்கல் போர்டில் எடுத்து சப்மிட் பண்றாரு. இன்னைக்கு நாம படிக்கக்கூடிய டார்வின் தியரியை சமகாலத்துல ரசலும் அதே ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிருந்தாரு. ஆனா நண்பனுக்காக விட்டு கொடுத்துட்டாரு. எப்படி பாத்தீங்களா சிங்க்ரனைசிட்டி சயின்டிஸ்ட்ல வேலை செய்யுது. சரி, இந்த சிங்க்ரனைசிட்டி ஆன்மீக உலகத்துல எப்படி செயல்பட்டு இருக்குன்னு பார்க்கலாமா? பதஞ்சலி யோக சூத்திரம் பிறந்த அதே நேரத்துல தான் ரிஷப வேதங்கள், உபநிஷதங்கள் நம்ம இந்திய நாட்டுல உருவாகிருக்கு. இந்தியால வர்மக்கலை தோன்றும் போது தான் சீனால அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர் தோன்றி இருக்கு. யோகா அண்ட் தந்திரா பிராக்டிசஸ் சமகாலத்துல இந்தியால தோன்றினது. புத்தர், மகாவீரர் வாழ்ந்த காலத்துல கூட மகான்கள் பல இடங்கள்ல, குறிப்பா சீனால கன்ஃபியூசியஸ், கிரீஸ்ல ஹெராக்ளிட்டஸ், ஈரான்ல ஜராதுஷ்ட்ரர் தோன்றியிருக்காங்க. எவ்வளவு ஆச்சரியமா இருக்குல்ல? ஐன்ஸ்டீன் சார்பியல் கொள்கை, ரிலேட்டிவிட்டி தியரியை கண்டுபிடிச்சு வெளியிடும் போது கேஷுவலா சொன்னாரு, இதை நான் வெளியிடுற இதே நேரத்துல இன்னொருத்தர் எங்கேயோ கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க, இது என் மூலமாக வெளிப்படுதுங்கிற ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டாரு. இத ஓஷோ அவர்கள் ஸ்பிரிச்சுவலா எப்படி இது நடக்குங்கிறது அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த பிரபஞ்சத்துல ஒரு பிரஜ்ஞை உருவாகுது. பிரபஞ்சமே ஒரு பேரறிவு. அந்த பேரறிவுல ஒரு துளி அறிவு பிரஜ்ஞை, அதாவது உணர்வு நிலையில உருவாகுது. அந்த உணர்வு நிலை ஒத்த மனிதர்களோட சப்கான்சியஸ் மைண்ட் மூலமா அவங்களோட கான்சியஸ் மைண்டுக்கு அது உலகத்துல கண்டுபிடிப்புகளை வெளியிடப்படுது அப்படின்னு ஓஷோ விளக்குறாரு. அதனாலதான் சயின்ஸ் இன்னோவேஷன்ஸ் டிஸ்கவர்ட் சொல்றாங்க. மறைந்திருக்கிறத கண்டுபிடிச்சதுனால அது டிஸ்கவர்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்றாங்க. சரி, இப்ப இந்த சிங்க்ரனைசிட்டி தத்துவத்தை நம்ம வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்திக்கிறது? ஒரு மழைத்துளி பரிசுத்தமானது. அது எங்க சேருதோ அதுக்கான தன்மையை பெறுது. மழைத்துளி ஒரு சாக்கடையில விழும்போது சாக்கடை தண்ணியா மாறுது. ஒரு நதியில விழும்போது அது பயனுள்ளதா மாறுது. அதே இது ஒரு சிப்பிக்குள்ள போகும்போது முத்தா மாறுது. அதே மாதிரி நாம எப்படிப்பட்ட வேவ்லென்த் உள்ளவங்களோட நட்பு வட்டத்துல அதிகமா இருக்கிறோமோ அப்பேற்பட்ட சிங்க்ரனைசிட்டிஸா நமக்கும் நடக்கும். உங்க சிந்தனைக்கும் இந்த பிரபஞ்ச அறிவுக்கும் பெரிய தொடர்பு இருக்கு. உங்க சிந்தனையை உயர்த்துங்க. உயர்ந்த சிந்தனை உள்ளவங்களோட தொடர்புல அதிகமா வச்சுக்கோங்க. வெற்றி உங்க பக்கம். இந்த பதிவு பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.